ரஜினி சாரை பார்க்க வந்தோம். அவரை பார்த்து நன்றி சொல்லிட்டு அவர் 2 சவரம் செயின் போட்டார். எனக்கு அவரை பார்த்தது, அவர் உங்களுக்கு பரிசு கொடுத்தது, கூப்பிட்டு வாழ்த்துனால சந்தோஷமா இருக்கா? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அவரை பார்த்தது எங்களுக்கு, அதாவது பார்க்கவே முடியாதுன்னு நினச்ச காலெல்லாம் உண்டு. அவரை பார்க்குறேன்னா அதுக்கு கார்த்திகேயன் சார் தான் ரொம்ப முக்கியம். அவர் தான் எங்களை கூட்டின்னு வந்து இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அன்றைக்கி எவ்வளோ செயின் எடுத்து கொடுத்தீங்க? 45 சவரம் எடுத்து கொடுத்தோம். அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது அந்த பொருள். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துருச்சு இல்லையா, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்த நாளே சிஎம் ஐயா கூப்பிட்டாரு, எங்களை வாழ்த்தினார். அவரும் 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு. அடுத்தது நிறைய பேர் கூப்பிட்டாங்க, யார் என்னன்னு தெரில. இப்போ சார் கூப்பிட்டு தான், ரஜினி சார் கூப்பிட்டு தான் எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. அவரும் எங்களை வாழ்த்தி நல்லதுமா, நல்லது பண்ணியிருக்கீங்க, இதே மாதிரி பண்ணணும், பரவாயில்லன்னு எங்கள் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு அனுப்பிச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டார். எங்கள் குடும்பத்தோட ஃபோட்டோ எடுத்தார், நாங்களும் ஃபோட்டோ எடுத்தோம். என்ன பரிசு கொடுத்தாரு உங்களுக்கு? அவர் 2 சவரம் செயின் போட்டிருக்காரு, எங்கள் தங்க செயின் போட்டிருக்காரு. நல்லா பசங்கிட்டெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். நல்லபடியாக எங்கள் குடும்பத்தோடு பேசிகிட்டு இருந்தவர். நல்லபடியாக பேசினார். இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். அது எப்படி சொல்கிறது, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு. அதை பார்க்கவே முடியாதுன்னும் போது பார்த்தா எப்படி இருக்கும் எங்களுக்கு, அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தது அவரை பார்த்தது. பல பேரால நினைச்சாலுமே பார்க்க முடியாதுல்ல, அது உங்க நேர்மை கிடைச்ச பாராட்டு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவரை பார்க்கணுன்னு தான் சமயம் போல் அவரை பார்க்குறதுக்கு. அதனால தான் எங்ககிட்ட அந்த நகை கிடச்சிது. போல் பெரிய விஷயமா அவங்கள பார்க்குறதுக்கு. நம்ம நேர்மையாக இருக்கிறதுனால தானே இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கோம். அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் தான் துணை. வணக்கம், நான் பத்மாவோட வீட்டுக்காரு. இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்திலேருந்து நம்ம கார்த்திக்னு ஒரு நண்பர், அவர் தான் இது வந்து தலைவர் வீட்டுக்கு கொண்டு போனார், சூப்பர் ஸ்டார் வீட்டுக்கு. அவர் கொண்டு போனோன்னா மறுநாள் அங்கே இருந்து சிவா சார் என்று கால் பண்ணார், எங்களை கூப்பிட்டாரு. இந்த மாதிரி வாங்க, தலைவர் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னாங்க. போனோம். தலைவரை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு புரியல. அவ்வளோ எளிமையாக பேசுகிறாரு, குழந்த மாதிரி இருக்கார். இன்னும் கூட அவர் அந்த வயசுலையும் குழந்த மாதிரி இருந்துட்டு இந்த அம்மாவை கட்டி பிடிச்சிக்கினார். இப்படி ரொம்ப அந்த தன்னுடைய பேத்தியை கட்டி பிடிக்கிற மாதிரி, மகளை கட்டி பிடிக்கிற மாதிரி அவ்வளோ அன்பாக கட்டி பிடிச்சி வாழ்த்து தெரிவித்து நல்ல சம்பவங்கள் பண்ணியிருக்கீங்கம்மா அப்படின்னாரு. மற்றபடி அந்த மாதிரி டீட்டெயிலெலாம் கேட்டாங்க, சொன்னோம். என் பேத்திங்க, எங்கள் அண்ணன், அவங்க கூடலாம், என் மாப்பிள்ளை, என் பொண்ணு கூடலாம் ரொம்ப சோசியலாக பேசினார். எங்கள் கூட தனித்தனியாக தனித்தனியாக எல்லாருக்கும் போட்டோ எடுத்தார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடிக்கடி வாங்கன்ற அந்த பழைய இது இன்னும் கூட எங்கள் தலைவர்கிட்ட அப்படியே இருக்குது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. அது கிடைக்காத இந்த விஷயம்லாம் வந்து இந்த அம்மாவால் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த நேரத்துலேயும் அவர் வந்து எங்களுக்கு வந்து தனியாக நேரம் ஒதுக்கி எங்களை கூப்பிட்டு வாழ்த்தினதுக்கு ரொம்ப நன்றி. அது மறக்க முடியாத ஒரு சம்பவம் எங்களுக்கு. எப்படி இன்னும் இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு தெரியல. அன்றைக்கி சிஎம்மாவை பார்க்கும்போது இருந்த சந்தோஷம், அந்த சந்தோஷம் இன்னும் எங்களுக்கு இருக்குது. அதே சந்தோஷத்தோடு சாரை பார்க்கும்போது அதே சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாருமே வந்து இந்த மாதிரி நற்செயல் செய்தால் இந்த மாதிரி பெரியவங்களாம் கூப்பிட்டு பாராட்டுறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது நமக்கு. இதுக்கு எல்லோரும் இதே மாதிரி நற்செயல் செய்யுங்க, நல்லது. சரி, ஏற்கனவே நீங்கள் கீழே ஒரு பார்சல் இருக்கும்போது எடுத்து கொடுத்தீங்க, காவல் ஆணையர்லாம் பாராட்டினார். அப்போ வந்து நேரில் உங்களுக்கு அழைச்சிக்க வாய்ப்பு இல்லை, அவர் கூப்பிடவும் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் இப்போ உங்கள் மனைவியால் அந்த வாய்ப்பு கிடைச்சி? நிச்சயமாக. நான் கூட அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 1,75,000 எடுத்து கொடுத்தேன். கமிஷனர் ஐயா கூப்பிட்டாரு. அவர் கூப்பிட்டு கையில் அவர் உண்டான ஒரு தொகையை கொடுத்து நாங்களை பாராட்டினாங்க. அது அப்போ அந்த காலகட்டத்தில் ரொம்ப உயர்வாக நினச்சிருக்கேன். சாரும் இப்போ அதே மாதிரி இந்த அம்மாவால் வந்து இந்த அது ஓரளவுக்கு பேசப்பட்டது. இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக இந்த அம்மாவால் பேசப்படுது. அப்போல்லாம் சார் வந்து எங்களை கூப்பிடல, ஆனால் இன்றைக்கி வந்து இந்த அம்மாவால் எங்கள் குடும்பத்தையே கூப்பிட்டு வாழ்த்திருக்காரு. அது ரொம்ப பேர் கிடைக்கிறது கஷ்டம். அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த அம்மா மூலியமாக, பத்மா அம்மா மூலியமாக. அதுக்கு பத்மா அம்மாவுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன், என் மனைவிக்கு மறுபடியும். அவங்க புகைப்படம் இந்த தபால் இதிலலாம் வருது பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்துருக்கோம். அது என்னென்னு எங்களுக்கு இன்னும் புரியல. அது நிறைய பேர் பெரிய விஷயன்றாங்க. எங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியல. எல்லாருக்கும் நன்றி சொல்றோம். இருக்க மத்தியில் உங்க மனைவியோட படம் ஒரு ஸ்டாம்ப்ல வருது. ஆமா, ஸ்டாம்ப்ல வருது. இது வந்து இதனுடைய வேல்யூ பெருசுன்றாங்க. எங்களுக்கு ரொம்ப பாராட்டுறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எங்களுக்கு தான் இதனுடைய இது புரியல இன்னும் கூட. என்னன்னா எங்களுக்கு படிப்பறிவு இல்லை. இந்த அம்மாவும் படிக்கல, நானும் படிக்கல. அதனால அப்படியே தெரியல. நான் எல்லாம் சொல்லும் போது பெரிய விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள இன்னும் கூட சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு.